ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ராஜாளி பேர்ட்ஸ் பார்க்குக்கு தான் உங்களை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். இது வந்து தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோயில் இருக்குது இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ராஜாளி பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷமாகவே இருக்குது. நாங்கள் இந்த முறை கிறிஸ்மஸ்க்கு அம்மா வீட்டுக்கு போயிருக்கும் போது இந்த பேர்ட்ஸ் பார்க்கை சுற்றி பார்த்தோம். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ரொம்பவே பெரிய பெரிய பேர்ட்ஸு, கிளி வகைகள், புறா வகைகள் எல்லாமே வந்து இருந்தது. ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இதில் நாங்கள் பார்த்த ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸை உங்களுக்கு நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் ஆப்பம் வந்து மாவை அரைச்சி வச்சுருந்தாங்க. அதனால் எல்லாருமே ஆப்பம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே மதிய சமையலும் ரெடி பண்ணி வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வேக வேகமாக சமைச்சிட்ருந்தோம். நான் வந்து பாதி பேருக்கு ஆப்பம் வந்து ஊற்றி கொடுத்துட்டேன். அம்மா வந்து தேங்காய் பால் வந்து இது போல் ரெடி பண்ணிட்டாங்க. இதில் வந்து வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஏலக்காய் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாருமே வந்து காலையில் ஆப்பம் சாப்பிட்டுட்டு அதே நேரத்தில் மதிய சமையலும் சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். குழந்தைங்க அம்மா வீட்டுக்கு போனாலே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்பவே வந்து ஜாலியாக இருப்பாங்க. இது போல் ஜாலியாக வந்து அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மதிய சமையலையும் ரொம்ப வேகமாக ரெடி பண்ணி வச்சிட்டோம். மதிய சமையல் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, அதுக்கப்புறம் மீன் வறுவல், இதுவுமே அம்மா ஃபாஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்து மீன் வறுவலும் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க. இது போல் நான் தோசைக்கல்லில் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இருந்தாலும் லேட் ஆனாலும் வீட்டுக்கு வந்து இது போல் சாப்பிட்டுக்கலாம். வெளியிலேயும் நம்ம வந்து பாதி அளவு சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ ராஜாளி பார்க்குக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. பஸ்ஸில் வந்திங்கன்னா அந்த பாலத்தோட இறக்கத்துலேயே ராணி பேரடைஸ் கிட்டே இறங்கி கொஞ்சம் தூரத்தில் நடந்து வந்துடலாம். மெடிக்கல் காலேஜ் போகிற பஸ்ஸில் வந்து ஏறி ராணி பேரடைஸில் வந்து இறங்கி அப்படியே நீங்கள் நடந்து வந்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச் வச்சுருந்தாங்க. 2 பெரிய நெருப்பு கோழி, நல்ல வந்து பெரிய இடமா ஏரியாவாக இருந்தது. இதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு கூட என்ட்ரன்ஸ்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. கீரை வந்து சின்ன சின்னதாக நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. காலை நேரத்தில் போகும்போது எல்லா பேர்ட்ஸுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அதே போல் பசியோடையும் இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டை ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிட்டது. ரொம்ப பெரிய நெருப்பு கோழி இது. அதுக்குண்டான கூண்டுமே ரொம்ப பெருசாக வந்து வச்சுருந்தாங்க. ஒரு நெருப்பு கோழி கிட்டத்திலே வரல, ரொம்ப தூரத்தில் இருந்தது. ஒன்று மட்டும் ரொம்ப ஆர்வமாக நாங்கள் போகிற சைட்லாம் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது போல் பெரிய பெரிய கிளிலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஒயிட் கலர், க்ரீனு, அப்புறம் மல்டி கலர்லேயும் இருந்தது. என்னோட அம்மா ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. குழந்தையாகவே மாறிட்டாங்க. ரொம்ப ஜாலியாக பேர்டு பண்ணாங்க. பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறதுலே நல்ல பெரிய பேர்டாக இருந்தது. அங்கே அந்த வேலை பார்க்குறவங்க சொல்கிறது எல்லாமே இது வந்து கேட்டது. அவங்க சொல்கிற எல்லாமே இதுக்கு ரொம்பவே புரிஞ்சுது. அவங்க வந்து மாஸ்க் போட்டுட்டு இருந்தாங்க. மாஸ்க் போட்டால் கூட அவங்களுக்கு நல்லாவே அதுக்கு அடையாளம் தெரியுது. அவங்க கூப்பிடும் போது அது நேராக பறந்து வந்து அவங்க கையில் உட்காந்துருது. அதுக்கப்புறம் அவங்க கையில் வந்து மாற்றி கொடுத்தாங்க. இந்த பேர்டு வந்து பார்த்திங்கன்னா என் பையன் தொடும் போதே தொட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் விட்டுட்டே இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த பேர்டு தான் வந்து நல்ல பெரிய பேர்டாக இருந்தது. கலர்ஃபுல்லாக நல்ல மல்டி கலராக இருந்தது. நல்ல பெரிய கிளின்னே சொல்லலாம். கொடுக்கக்கூடிய ஃபுட்டை ரொம்பவே வந்து அமைதியாக சாப்பிட்டுட்டு இருந்தது. கொஞ்சம் ஏஜ்டான பேர்டுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே அமைதியாக இருந்தது. அவங்க பேசுகிற எல்லாமே இதுக்கு புரிஞ்சுது. கூப்பிடும்போது பறந்து வந்து அவங்க கையில் வந்து உட்காந்துருச்சு. இது போல் பசங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. அவங்க ஃபுட்டு கொடுக்கும்போது எல்லா பேர்டுமே ரொம்ப ஆர்வமாக வந்து சாப்பிட்டுது. இது போல் அந்த இடமும் பெரிய ஏரியாவாக இருந்தது. ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே நல்லா வந்து ஃப்ரீடமாக ஜாலியாக வந்து அதுங்க வந்து பறந்து போய்கிட்டு அதே போல் இருந்தது. அந்த இடமும் ரொம்ப க்ரீனிஷாக இருந்தது.
நிறைய வந்து மரங்கள் இருந்தது. பேர்ட்ஸ் இருக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கிறது போல். இந்த க்ரீன் கலர் பேர்டு ரொம்பவே வந்து பார்க்க அழகாக இருந்தது. ஆனால் எந்த பேர்டையுமே நம்மளால் பிடிக்க முடியல. அவங்களாம் வந்து கையில் வந்து உட்காந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு பறந்து போயிடுறாங்க. எந்த பேர்டை தொடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணாலும் பறந்துடுவாங்க, பிடிக்க முடியாது. அந்த மாதிரி பழக்கப்படுத்தியிருக்காங்க. பாருங்கள், குழந்தைங்க கையிலலாம் வந்து உட்காந்ததுமே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஃபுட்டை வந்து அழகாக அந்த தோலோடு இருக்கிற அந்த கொள்ளு பயறு இது எல்லாமே வந்து தோலை எடுத்துகிட்டு கூட அதுங்களுக்கு சாப்பிட தெரியுது. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. இது போல் பெரிய பேர்டுக்கு பெரிய ஏரியா இருந்தது. இந்த ஏரியாக்குள்ளே அழகாக ரொம்ப ஃப்ரீடமாக அவங்க ஜாலியாக பறந்து போய்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து 150 வந்து சார்ஜ் பண்ணாங்க. கண்டிப்பாக வந்து 150க்கு வந்து ஒர்த்தபிள் தான். பெரியவங்களுக்கு 150 ஓகே. குழந்தைங்களுக்கு சார்ஜ் பண்ணும்போது அதில் ஹாஃப் டிக்கெட் வந்து போட்டிருக்கலாம். அது வந்து எனக்கு பர்சனலாக தோணுச்சு. மற்றபடி வந்து குழந்தைங்க ரொம்பவே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. இது போல் சின்ன பேர்டுக்கு தனி கூண்டு, பெரிய பேர்டுக்கு தனி கூண்டு. எங்கள் அக்கா பசங்களோட கையில் வந்து மேக்ஸிமம் ரொம்ப நேரமாக வந்து உட்காரவே இல்லை. கொஞ்சம் லேட்டாக தான் பேர்டெல்லாம் வந்து உட்காந்துது. அதனால் ரொம்ப அவங்க அப்செட் ஆகிட்டாங்க. லேட்டாக வந்து உட்காரவும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அந்த கூண்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யறது போல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தேவைப்படும் போது டேப் வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இது போல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேர்ட்ஸ் கலர் கலராக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மற்ற பேர்டும் வந்து வச்சுருந்தாங்க. கோழியிலே நிறைய வெரைட்டி கோழி இருந்தது, புறா இருந்தது, அதே போல் முயல், ஆமை, இது போல் வெரைட்டிஸும் வந்து வச்சுருந்தாங்க. டாக் வெரைட்டிஸ் கூட வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்ட்லி டாகெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அதோட கேஜ்குள்ளே போயிட்டு நம்ம பார்த்துட்டு வர்றது போல் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இடமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்தது. ஃபுல்லாக வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு ஃபுட்டு தனியாக, அதே போல் வந்து தண்ணி குடிக்கிறது இடம் வந்து தனியாக, இது போல் வச்சுருந்தாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாகவும் இது போல் தனித்தனியாக புறா வந்து வச்சுருந்தாங்க. எல்லா புறாவோட தனித்தனி நேம்ஸும் போர்டில் வந்து எழுதி போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோழி வகைகள். கோழியிலே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் இருந்தது. ஏரியா ரொம்ப பெருசுங்கிறதுனால தனித்தனியாக இது போல் கூண்டு போட்டு அமைச்சு நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த கோழி வகை கூட எங்கள் வீட்டில் இருக்குது. கின்னி கோழி வகைகள் இதுவுமே வந்து நிறையா வச்சுருந்தாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. ஃபஸ்ட்டு மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் கூட இந்த ஏரியா ரொம்பவே சில்லுன்னு கூலிங்காக பேர்ட்ஸுக்கு தகுந்தது மாதிரியான ஒரு கிளைமேட்டில் இருந்தது. பாருங்கள், ஃபுல் ஏரியாவும் இது போல் தான் வந்து இருந்தது. தனித்தனியாக கூண்டு போட்டு அமைச்சதும் இருந்தது. இது போல் ஃப்ரீயான ஏரியாஸ் உள்ள இடமும் வந்து இருந்தது. இந்த சைடு ஃபுல்லாகவே கோழி வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாத்துக்கு இது போல் தனியாக குட்டியான பாண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அவங்க ஜாலியாக வந்து அந்த தண்ணியில் குளிச்சுட்டு இந்த சைடு நிறைய வாத்து வந்து நின்றுட்டு இருந்தது. அதிகமாக வாத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் இனப்பெருக்கம் செய்யும், தண்ணியில் தான் முட்டை கூட விடும். இதனால் இந்த தண்ணி இவங்களுக்கு ரொம்பவே இது ஜாலியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்லேயே ஆமை, முயல் இது எல்லாமே கூட எழுதிருந்தது. வெரைட்டியான எலி கூட வச்சுருந்தாங்க. பாருங்கள், இந்த கூண்டு ஃபுல்லாக முயல் வெரைட்டிஸ் இருந்தது. அந்தந்த முயலுக்கு நேராக வந்து போர்டில் நேம் கூட எழுதி வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்கும் முட்டைக்கோஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. முட்டைக்கோஸ் வந்து ஃபுட்டு வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆமை ஃபுல்லாக வந்து தண்ணியில் இருக்கிறது போல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தண்ணியிலே அழகாக வந்து நீந்தி போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஆமைக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 300 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் 800 வருஷம் வரைக்கும் அது வந்து உயிரோடு இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆமை வந்து ஒரு முறை ஒரு இடத்துல முட்டை விட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் எத்தனை முறை முட்டை விட்டாலும் அந்த இடத்துக்கு வந்து தான் முட்டை விடும். வேறு எங்கேயுமே இடம் மாற்றி முட்டை விடாது. நெக்ஸ்ட்டு இந்த கூண்டு தான் லாஸ்ட்டாக இருந்த கூண்டு. நம்ம வந்து பெரிய பேர்டெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதுதான் வந்து லாஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் போட்டிருக்க இந்த பேர்ட்ஸ் பார்க் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.